ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மலையாளி ஃப்ரம் இந்தியா மலையாள படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் மே 1 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது டிஜோ ஜோஸ் ஆண்டனி. இந்த படத்தில் நிவின் பாலே அஸ் அலப்பரம்பில் கோபியாகவும், தயன் ஸ்ரீனிவாசன் மல்கோஸாகவும், கேபி தீபக் ஜெத்தி அஸ் சாபிக்காகவும், அனிஸ்வர்யா ராஜன் அஸ் கிருஷ்ணாவாகவும், சைன் டாம் சாக்கோ அஸ் கலெக்டர் சஜின் பாபுவாகவும், சலீம் குமார் அஸ் ஹம்சாவாகவும், மஞ்சு பிள்ளை சுமா அப்படின்ற ஒரு கேரக்டர்லையும் எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இப்போ இந்த படத்தினுடைய திரை விமர்சனம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நேஷனலிசம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதை பற்றி நிறையா விஷயங்களை அவங்க ரிலே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பேட்ரியாட்டிக்கான டைலாக்ஸ், இந்தியன்ஸ் தான் இந்த உலகத்திலே ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கிறதும் தேவையில்லாமல் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு சூப்பர் நேஷனாலிட்டிக்ஸ் ஃபிலிம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணுங்க. இந்த மாதிரி விஷயத்துல இருந்து மூவ் ஆகணும் அப்படிங்கிறதான் பெஸ்ட். இந்த படத்தில் நிவின் பாலே அலப்பரம்பில் கோபியா நடிச்சிருக்கிறாரு. கோபிக்கு 30 வயசு ஆகுது, இன்னும் ஜாபே கிடைக்கலங்க. இந்த படத்தினுடைய கதையில் வரக்கூடிய சீன் எதுவுமே ஒன்றா இல்லை அண்ட் ஒரு கிளியரான ஒரு நரேஷன் இல்லாமல் இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு இயக்குனர். இந்த படம் நிவின் பாலியோட கேரக்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவர் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு பஸ்ஸில் போகிறாரு. அங்கே உருது பேசுகிறவங்க நிறைய பேர் அந்த பஸ்ஸில் இவர் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கோபி இங்கே எப்படி வந்தார் அப்படிங்கிறது கதையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. கேரளாவில் கோபி அவங்க அம்மா மற்றும் அக்காவோட காசை வச்சு தான் எந்த வேலையுமே பண்ணாமல் ஈஸியாக வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கிறப்ப இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ரைட் விங்கு அதனுடைய ஒரு பெரிய சப்போர்ட்டோட அவர் சர்வே ஆகிறாரு. பின்ன என்ன நடக்குதுன்னா, அந்த பார்ட்டி பவருக்கு வந்த உடனே இவர் பெரிய பணக்காரராகிறாரு. எந்த ஒர்க்குமே பண்ணாமல் ஜம்முன்னு உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு. கோபியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மல்கோஷ் மற்றும் இவனுக்கும் அதே தாட்டு தாங்க. 2 பேருமே ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுறவங்க. எதுக்கு எடுத்தாலும் பக்கத்து வீடு எல்லாமே ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த பார்ட்டி மெம்பர்ஸ்க்கு நடுவில் சண்டை வருது. எல்லாமே எப்படி சண்டை வருதுன்னா, முஸ்லீம் கிட்ஸ் எல்லாருமே பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் வின் பண்ணனால செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மல்கோஸ் இதை கோபிக்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லாமல் முஸ்லீம் பசங்களோட வீட்டில் பெட்ரோல் பாம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் கோபியோட ஃபேமிலி இவனை கல்ஃபுக்கு அனுப்புகிறாங்க. அதாவது கோவிட் பிரேக்குக்கு முன்னாடி போகிறாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பாகிஸ்தானி ஃபார்மர் கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காரு அண்ட் இவருக்கு பாகிஸ்தானை பிடிக்காது அப்படின்னனால ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. இது வரைக்கும் கோபி வெளியில் எந்த ஒரு வேலையுமே பார்க்காத மனுஷன் இப்போ எல்லா வேலையுமே பண்ணணும் அப்படிங்கிறப்ப இவங்க 2 பேரும் எப்படி அவங்க சேலஞ்சஸை ரொம்ப ஈஸியாக நேவிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையாக அமைஞ்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் டைலாக் எல்லாமே வரும். அது ஒரு காமெடியை கொண்டுட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலைங்க இந்த படத்துக்கு. ரைட்டிங்கும் ஜஸ்ட் ஓகே அப்படின்னு தான் நம்ம சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு சீனும் ரொம்ப ஒரு டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரியே எடுத்திருக்கிறாரு இயக்குனர். இந்த படத்தில் நிறைய சோசியல் இஷ்யூஸ், நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய கம்யூனிசம், அப்புறம் பொலிட்டீஷியன்ஸு எப்படி மதத்தை வச்சு அவங்க வாங்குறாங்க இல்லை வாழ்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறது. பட் இது எல்லாமே ரொம்ப டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் ரொம்ப மேலோட்டமாக தான் இந்த படத்தில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒருவேளை இந்த கான்செப்டை அவங்க டீப்பாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய சக்ஸஸை கொண்டு வந்திருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைங்க. அப்புறம் பொலிட்டீஷியன்ஸ் எப்படி மதத்தை வச்சு வாங்குறாங்க, ஓட்டு போடுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்த பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறது. பட் இது எல்லாமே ரொம்ப டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விட்டுட்டாங்க. நிறைய விஷயங்களை ரேண்டமாக இன்டர்நெட் போஸ்ட்லேருந்து எடுத்து போட்டுட்டு எதுவுமே ஒழுங்காக ரிசர்ச் பண்ணாத மாதிரி நமக்கு தோணுச்சுங்க. என்னதான் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் படம் கோட்டோட டிஃப்ரெண்ட்டான வேர்ஷனை பார்த்த மாதிரியே இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டில் என்னென்னா, கோபி பாகிஸ்தான் ஃபார்மர் கிட்ட வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டும் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபார்மனுடைய ட்ரீம் என்ன அப்படின்னா அவருடைய பொண்ணோட எஜுகேஷன் தாங்க.
இது எல்லாமே ரொம்ப ஒரு ஃபெமிலியராக இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நிறைய படத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். மொத்தத்தில் இந்த படத்தினுடைய ரைட்டிங் அந்த அளவுக்கு நல்லாவே இல்லைங்க. நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை பற்றி பேசுகிற மாதிரி இந்த படத்தில் வந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரைட்டர் என்ன பண்ணி இருக்காரு, தேவையில்லாமல் இந்தியாவையும் மலேசியாவையும் ரொம்பவே ப்ரைஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அமெச்சூராக எடுத்த மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து சரியாக ரொம்ப ஒரு ரியாலிட்டியே இல்லாமல் மலையாளிஸை ரொம்ப தூக்கி பேசுகிற மாதிரி எடுத்திருக்கிறாருங்க. இதில் நிறையவே லாஜிக் இல்லாத சீன்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் ஒழுங்காக டெவலப் இல்லாமல் அண்ட் ரொம்ப ஒரு சிஜி எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இல்லாமல் அதை ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. நிவின் பாலி வந்து நிறைய ஃப்ளாப் கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இந்த படம் வந்து கண்டிப்பாக அது கம்பேக் கொடுக்காது அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. என்னதான் அவருடைய சாம் அண்ட் காமெடியாக இருந்தாலும் இந்த படத்தில் அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த படத்தில் அன்ஸ்வரா ராஜன் அவங்களுடைய ரொம்ப ஒரு ப்ரிவியூவல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து செமையாக இருந்ததுங்க. பட் இந்த படத்தில் அவங்களுக்கு வந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் இல்லாத மாதிரி கொடுத்துட்டாங்க. மஞ்சு பிள்ளை ஒரு அம்மா கேரக்டராக நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஷைன் டாம் சாக்கோ அண்ட் சலீம் குமார்லாம் ரொம்ப சின்ன ரோலில் இருந்தாலும் மெசேஜை கொடுத்துட்டு போயிடுறாங்க. மியூசிக் வந்து பெருசாக ரொம்ப ஒன்றும் இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணாத மாதிரி தான் நமக்கு தோணுது. பட் ஜஸ்ட் ஓகேவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மலையாள சினிமாவில் நம்ம நிறைய படங்கள் ரீசெண்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த படம் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். பட் ஓகே டைப். இந்த படத்தை ஒரு முறை வந்து நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படமாக தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.